சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். என்ன சுவாமி நவகிரகம் வந்துருத்தா மறுபடியும்? இந்த நவகிரகத்துல சுக்ராச்சாரியர்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கா? அசுரர்களுக்கு அவர் தான் குரு. பலி சக்கரவர்த்தி ஒரு யாகம் பண்ணான். பலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணும்போது என்னாச்சு? கேட்டவாளுக்கு என்னெல்லாம் கேட்கறா? அந்த காலத்துல பெரிய பெரிய இந்த நாட்டாம கீட்டாம எல்லாம் இருக்கான்னு வச்சுங்க, அவள்லாம் அவளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணிடுவான்னா, ஒரு 100 புடவை 100 வேஷ்டி எல்லாரும் கியூவெல்லாம் நிற்கணும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ போய் கொடுப்பா. நம்ம அப்படியே அது பெரிய அந்த பாட்டுக்கிட்ட எல்லாம் இருக்கே, நாட்டாம கீட்டாம எல்லாம் அதெல்லாம் உண்டு. அதில் ஒரு சின்ன குழந்தை வருது, அது யாரு? வெரி குட். வாமனன் வந்து எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு கேட்குறாரு. பலி சக்கரவர்த்தி சரின்னு விடுறாரு. சாட்சாத் நாராயணனே வந்து கேட்டால் யார் மாட்டேன்னு சொல்ல போறா? அதுக்குள்ளே சுக்கராச்சாரிய கை பிடிச்சு கூட்டின்னு போயிட்டார். இதை பாரு, நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோ. அவரை திரும்பி பார்க்காத, இப்போ நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோ, எப்படியாவது அப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். கேட்டார் பலி சக்கரவர்த்தி, என்ன ஆயிடுத்து இப்போ? உங்க தாத்தாக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தர் ஹிரண்யகசிபுன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா? ஆமா இருந்தார். அந்த ஹிரண்யகசிபுவை வயிற்றுல கிழிச்சதுதான் இப்ப தம்மா துண்டா வந்திருக்கு. நாராயணனா வந்து மறுபடியும் அந்த குழந்தைய இப்ப பார்க்காதே, நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோ. இப்ப அவர் ஏதாவது கேட்டாரா உன்னை? ஆமா கேட்டார். 3 அடி நிலம் கேட்டார். நீ என்ன சொல்லிட்ட? கொடுக்குறேன்னு விட்டேன். இல்ல நீ கொடுக்காத, இப்போ அவர்கிட்ட போய் சொல்லிடும், முடியாதுன்னு சொல்லிடும். கொடுக்குறேன்னு சொன்னது எப்படி முடியாதுன்னு போய் சொல்றது? இல்ல வில் கெட் பேக் டு யூ ஷார்ட்லின்னு சொல்லிடும். அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுப்பா அப்படின்னு கேட்டா, உன்னை கஸ்டமர் சப்போர்ட்னு புரிஞ்சுப்பா. இந்த கஸ்டமர் சப்போர்ட் ஏறக்குறைய அப்படிதான் இருக்கும். அவள் வந்து ஒரு 15 டிஜிட் நம்பர் 118 பொதுவாக ஆரம்பிக்கும். நீங்கள் அவளுக்கு அழுத்தினோடனே தமிழுக்காக 1 ಅழுத்தவும், ஃபார் இங்கிலீஷ் ப்ரெஸ் 2, ಕನ್ನಡದಕ್ಕಾಗಿ 3 ಹತ್ತಿ எல்லாம் பண்ணி நம்ம 3 ಹತ್ತಿ 4 ಹತ್ತಿ 5 ಹತ್ತಿ எல்லாத்தையும் ஹத்தின்னு பண்ணி எல்லாம் முடிஞ்சோம், கால் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஏன்? நமக்கு சுக்கிரனுடைய இடம் சரியா இல்லை. சுக்கிர திசையனா இருந்தால் உடனே கேட்டிருப்பாரு. அது மாதிரி இந்த சுக்கராச்சாரியர் தடுத்த பலி சக்கரவர்த்தி கேட்கல. பலி சக்கரவர்த்தியினுடைய கமண்டல துவாரத்துக்குள்ள ஒரு மக்ஷி ரூபேண வந்துட்டார். அப்ப பெருமாள் என்ன பண்ணார்? தர்பையால ஒரு கிளறினார், இப்படி துருன்னு போட்டு கிள்ளினார். அந்த மதுமக்ஷியினுடைய ஒரு கண்ணு போயிடுத்து. அப்படின்னா யாருக்கு கண்ணு போச்சு? சுக்ராச்சாரியருக்கு போச்சு. சுக்ராச்சாரியர் பிராயஷ்சித்தம் பண்ண இடம் திரு வெள்ளியங்குடி. வெள்ளி தானே அவர்? வெள்ளியங்குடியில தான் வந்து அவர் பிரார்த்தனை பண்ணி கண்ணு கிடைச்சது. கேசவ கடாட்சைக நேத்திரம். அதனால கேசவன் கொடுத்த கண்ணு பெற்ற சுக்கிரனே. ஒரு கண்ணு போயிடுத்து, மறுபடியும் சர்ஜரி பெருமாள் பண்ணி கொடுத்திருக்காரு ஒரு கண்ணை. பண்ண இடம் இது திரு வெள்ளியங்குடி.